ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். காது குத்த கோயிலில் வச்சவன் மொய் விருந்து எங்கே வைக்கணும்? ஒன்று கோயிலில் வைக்கணும், அங்கே இடம் இல்லையா ஒரு மண்டபத்தை பிடிச்சி வைக்கணும், அது இல்லையா அவன் வீட்டில்னாவது வைக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு மும்பையில் ஒருத்தன் எங்கே தெரியுமா வச்சுருக்கிறான் மொய் விருந்த? ரயில்வே ட்ராக்கில் வச்சுருக்காங்க. மொய் விருந்துக்கு எல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிரமாதமாக வந்து ட்ராக்கில் உட்காந்து விருந்து சாப்பிட்டுருக்காங்க. பந்தி பாய் போட்டு பரிமாறுறது, டேபிள் போட்டு பரிமாறுறதுலாம் ஓல்டு ஸ்டைலு. ரயில்வே ட்ராக்கில் உட்கார வச்சு கையில் பிளேட்டை கொடுத்து பரிமாறுறது தான் லேட்டஸ்ட்டு ஸ்டைலு. தண்ணி இருக்கானோட ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள், தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு. ரயில்வே ட்ராக்கில் எப்படி ஹாயாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி அந்த அம்மா துண்டை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு, இந்த ஆள் காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காரு. இருந்து சாப்பிட்டு ஒரு அம்மா அசந்து படுத்தே விட்டு இங்கே தாங்க மொய் எழுதிட்டு இருக்காங்க. ஜரூராக எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இவர் தான் தாய் மாமன்னு சொல்லிக்கிறாங்க. காது குத்துறதுக்காக 4 ட்ராக்கை வாடகை எடுத்துருக்காங்கங்க. வீடியோவை காமிச்சு நம்பாமல் நான் காது குத்துறேன்னு நினைக்கிறீங்க. முனீஸ்வரன் கோயிலில் கெடா வெட்டி மொய் விருந்து வைக்கிறதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலு. ஆஞ்சநேயர் கோயிலில் மொட்டையை போட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு ரயில்வே ட்ராக்கில் மொய் விருந்து வைக்கிறது மும்பை ஸ்டைல் போட்டிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவனோட கூப்பிட்டு எப்படா கரெக்டாக ரயில்வே ட்ராக்கு வந்து சேர்ந்தீங்கன்னு கேட்டால், ஆனால் பத்திரிக்கையிலே போட்டுருங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி 5வது 6வது ட்ராக்கில் மொய் விருந்துன்னு, அதாங்க கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா. கடைசியாக கிடைச்ச தகவல் காது குத்து பார்ட்டிக்கு கையில் காப்பு போட ஆர்பிஎஃப் தேடிட்டு இருக்காங்களாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.